போகிறோம்னு சொன்னால் இத்தாலியில் இருக்கிற ஆல்பரோ பெல்லோ என்ற இடத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் ஃபேமிலியாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது ஆல்பரோ பெல்லோன்றதை பார்ப்போம். இத்தாலியில் உள்ள அழகான வரலாற்றுள்ள சிறப்புள்ள ஒரு ஊரைத்தான் பார்க்க போகிறோம். இத்தாலியில் பூலியா மாநிலத்தில் இருக்குது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சிறப்பான இடம். தெரியல, அழகா இருக்க. இப்ப நாங்கள் எந்த பக்கம் போறோம்னு எங்களுக்கு தெரிய இல்லை. பாப்போம், நிறைய கடைகள் இருக்கு. எந்தெந்த பக்கம் போறோமோ அந்தந்த பக்கம் போயிட்டு எடுப்போம். ஆல்பரோ பெல்லோல இந்த சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வீடுகளை துருளி என்று தான் இந்த வீட்டை அழைக்கப்படுது. இந்த வீடுகள் சுமார் 16ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து கட்டப்பட்ட வீடுகள் தான். நீங்களே பாருங்க, இந்த வீடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமைப்புல தான் இந்த வீடுகள் இருக்கு. எவ்வளவு தூரம் நடக்கணும்? A few moments later, 2000 years later, one eternity later. இது ஒரு கடை. இந்த வீட்டு அமைப்பை கொண்ட உண்டியல்கள் தான் நிறைய இதில் வச்சிருக்கணும். நீ என்ன போட்டோ எடுக்கணுமா? நோ, வீடியோ எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படியே பார்த்தோம்னு சொன்னால், இது ஒரு பாதைகள் தான். இந்த வீட்டுக்கு வழியால் போகிற பாதைகள் தான். ஒவ்வொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வீட்டு அமைப்பை கொண்ட சின்ன சின்ன பொருட்கள் தான் இதில் வச்சிருக்கணும். கடைக்குள்ள அவ்வளவா போயிட்டு வீடியோ எடுக்க முடியலை. வெளிப்பக்கமாக தான் எடுக்க முடிஞ்சுது. உண்டியல், கீற்றைக்குகள், மற்ற வீட்டை டெக்கரேஷன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சாமான்கள் அதில் தான் இதில் இருக்குது. மியூசியத்துக்குரிய சாமான்கள் அங்கே அடுத்தது போகுது. அம்மா எந்த சந்துக்குள்ள போறோமோ தெரியல, ஆனா போவோம். முட்டு சந்தவும் தெரியாது. பாப்போம். நாங்களும் இத்தாலிக்கு இதுதான் முதல் தடவை இந்த ஆல்பரோ பெல்லோன்ற இடத்தை பார்க்குறது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இந்த கடையை வீடியோ எடுக்க முன்னுக்கு அவள் சொல்லிட்டா, இந்த ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா தான் நீங்கள் இங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பொருள் வாங்கினோம். இங்கே என்னென்னு சொன்னால், இவன் ஸ்கார்ஃபுகள், டவலுகள், சின்ன சின்ன பொருள் எல்லாமே கையால் செஞ்சோன்னு சொல்லித்தான் சொன்னவா. இந்த கடையில் இந்த வீட்டு அமைப்பை கொண்ட மணிகள், ஃப்ரிட்ஜு கொட்டுற பொருள், உண்டியல், அதுகள் எல்லாமே இங்கே இந்த கடையில் இருந்துச்சு. குட்டி குட்டி பொருள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒவ்வொரு கடையிலையும் எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி பொருட்கள் தான் இருந்தது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான்.
இந்த வீடுகளேன் சுருண்ட கூரை வடிவத்தில் இருக்குன்னு தெரியுமா? அந்த காலத்தில் வந்து வரி கட்ட தவிர்க்கிறதுக்காண்டி தான் இப்படியான வீடுகள் வந்து கட்டியிருக்கணும். இனலத்தை அடிப்போம். உங்களுக்கு ஆல்பரா பெல்லோக்கு வந்தா பாத்ரூம் போகணும் நீங்க கெஞ்சதுக்கு பதிலா இங்கே பாருங்க, இங்க இருக்கு ஃப்ரீயா போய் பாத்ரூம் போலாம். ஏன் நீங்க போய் பார்ல போய் ஒரு ஹீரோ கொடுத்து 2 ஹீரோ கொடுத்து நீங்க போறீங்க? பப்ளிக் இல்ல அது. பப்ளிக் சாரி गाइस, பப்ளிக் இல்ல. சோ ஒரு ஹீரோ 2 ஹீரோ 3 ஹீரோ பே பண்ண தான் வேணும். நீங்க இது சர்ச், இந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் பார்க்காத இடத்தை பிடிப்போம் அண்ணா. ஹலோ, நாங்கள் எல்லாரும் சாவ் நாங்கள் இப்போ போகிறோம் எங்கன்னு சொல்ல ஆல்பரோ பார்க்கறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். ஸோ நாங்கள் பக்தி மயமாக போய் கொண்டிருக்கோம். இந்த முகத்துல பார்த்தாலே தெரியும். அப்படியே நடந்துட்டு வரும்போது பக்கத்து பார்க்குக்கு முன்னாடி தான் சர்ச் இருக்குது. உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் வெளியில் பார்க்கும்போது பெரிய சர்ச் மாதிரி தான் இருந்துச்சு, உள்ளே பார்க்கும்போது சின்ன சர்ச் தான். இந்த சர்ச் வந்து அந்தோனியார் சர்ச் மாதிரி தான் இருக்குது. மாதா இந்த சுருவம், அந்தோனியார்ட்ட சுருவம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ வடிவ, சின்ன சர்ச்சாக இருந்தாலும் அவ்வளோ வடிவாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தோனியார்ட்ட சுருவம் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் தான் இங்கே வரையினம். இந்த ஆல்பரோ பெல்லோன்ற இடத்த வந்து பார்க்குறதுக்காண்டி நிறைய டூரிஸ்ட் தான் வந்து இருக்கணும். பக்கத்துலயே ஒரு பார்க் கொண்டு இருக்கு, கொஞ்சம் பெரிய பார்க் தான். அங்க திருப்பி பாருங்க. இது என்னுடைய அம்மா வருகிறா நடந்து. நாங்க சாப்பிடுறோம். பைத்தியம் பிடிக்க போகுது. அங்க போட்டோ ஷூட் நடக்குது ஸ்டில். இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் டூரிஸ்ட்காரர் மற்றது ஃபோட்டோ ஷூட் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக போய்க்கொண்டிருக்கு. இப்போவும் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து வீடுகள் வந்து இந்த அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் வர்ற வழியில் கூட இப்படித்தான் வீடுகள் இருக்குது. ஆனால் ஆட்கள் வந்து இருக்கணும் அந்த வீட்டில் வந்து. இந்த வீடு வந்து பாரம்பரிய வீடாக பாதுகாத்து கொண்டு இருக்கணும். இத்தாலியில் வந்து நார்மலாகவே எந்த ஒரு பழைய கட்டிடங்களை வந்து பொக்கிஷமாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த இடமும் வந்து டூரிஸ்ட் வந்து போகிற இடமாக வந்து அமைஞ்சிட்டுது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட்காரர் தான் வந்திருக்கணும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இத்தாலியில் வந்து வெள்ளை கலர் கல்லுகள், வெள்ளை சம்மந்தப்பட்ட வீடுகள் தான் இங்கே வந்து காணப்படும். இதெல்லாம் போகிறது எல்லாமே ஒரு பாதை தான். வீடு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற பாதைகள் தான். எந்த பக்கம் எந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரியாது. ஆனால் ஒரு பக்கமாக தான் நாங்கள் நடந்து போய் கொண்டிருந்தோம். நாங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. டூரிஸ்ட்காரை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆல்பரோ பெல்லோன்ற இடம். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.